வணக்கம் நண்பர்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சஷ்டிக் ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கான பதிவில ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டீரியோ ஆம்ப் அப்படின்னா, புது ஸ்டீரியோ ஆம்ப்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பழைய ஸ்டீரியோ ஆம்ப் தான் இது. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கேசெட் மாடல்ல தான் பாட்டுலாம் கேட்டுருப்போம். ஸோ, அந்த வகையான ஆம்ப் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில இந்த ஆம்ப்ல வந்து ஒரு யூஎஸ்பி போர்டு ஆட் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டுட்டாரு. சரி, எனக்கு எந்த ஒரு கேபினெட்டும் புதுசாலாம் மாத்த வேண்டாங்க. எனக்கு இந்த கேசெட் டைப்ல இருக்கக்கூடிய இந்த கேபினெட்டே போதும். நான் வந்து இது ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சது. அதனால வந்து இதில இருக்கக்கூடிய போர்ட யூஸ் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஆம்ப் மேக் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ, அந்த வகையில இப்ப இந்த ஆம்ப நம்ம ரெடி பண்ண போறோம். அவர் ஆசைப்பட்ட மாரியே உள்ள இருக்கக்கூடியது என்னென்ன யூஸ் ஆகுதோ அத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, அவருக்கு இந்த ஆம்ப ரெடி பண்ணி குடுக்க போறோம். அந்த வகையில டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ, ஃபுல்லாவே ஷேக்கிங்கில இருக்கு. இது நம்ம பக்காவா பொசிஷன் பண்ணி, நம்ம வந்து ஸ்க்ரூலாம் ரெடி பண்ணிட்டு, நம்ம இந்த ஆம்ப என்னென்ன உள்ளார போயிருக்கு, என்னென்ன வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, இந்த ஆம்பை நம்ம மேக் பண்ண போகிறோம். நல்லா ஒரு சால்டிங் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி, ஒயரிங் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம இன்டீரியர் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ, அதில் இருக்கக்கூடிய அந்த கேசட் யூனிட்டு, டிரான்ஸ்ஃபார்மரு, ஸோ போர்டு எல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன போயிருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ, இந்த கேசட் யூனிட் மட்டும் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ஸ்க்ராப்பு தான். அந்த வகையில் டிரான்ஸ்ஃபார்ம் நல்லாவே இருக்குது செக் பண்ண வகையில். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து 4440 2 ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஐசி. ஸோ, சால்கான் கம்பெனியில் வரக்கூடிய போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போர்டெலாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு சரியாக தெரியல. அதனால் இது நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் இதையே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிடி போர்டு வந்து நம்ம புதுசாக தான் ஆட் பண்ண போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பிடி போர்டு வந்து ரொம்ப பழசாயிருச்சு. அது நல்லாயிருக்கா என்னன்னு சரியாக தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புது பிடி ஆட் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுனால நம்ம யோசித்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் டிரான்ஸ்ஃபார்மர் 12012 3 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ண வகையில் நல்லாவே இருக்குது. பிடி போர்டு மட்டுமே சுத்தமாக போயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கண்டமாயிடுச்சு. நம்ம இதுக்கு மட்டும் ஒரு புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.